சிவகாமியின் சபதம் பாகம் 2 14ஆம் அத்தியாயம். மகேந்திரர் தவறு. சத்ருகனன் கொடுத்த ஓலைகளை படித்து வந்தபோது மகேந்திரருக்கு அடிக்கடி கைகள் நடுங்கின. முதலிலே 2-3 ஓலைகளை சற்று சாவகாசமாக படித்தார். மற்றவையெல்லாம் விரைவாக படித்து முடித்தார். கடைசியில் சத்ருகனனை பார்த்து, சத்ருகனா, இந்த ஓலைகளை நீ கொண்டு வந்திருக்கக்கூடாது, என்னிடம் கொடுத்திருக்கவே கூடாது என்று சோக குரலில் கூறினார். பல்லவேந்திரா, மன்னிக்க வேண்டும் என்றான் சத்ருகனன். உன் பேரில் குற்றம் ஒன்றுமில்லை சத்ருகனா. மன்னிப்பு கேட்பதற்குரிய காரியம் எதுவும் நீ செய்யவில்லை. உன்னுடைய கடமையையே நீ செய்தாய். என் மனத்துக்கு அது எவ்வளவு வேதனை தரும் காரியம் என்பது உனக்கு எப்படி தெரியும்? அரண்மனை தோட்டத்திலே ஓர் அழகான பூஞ்செடி முளைத்தது. அரண்யத்தின் நடுவிலே ஒரு மனோகரமான மலர் கொடி தழைத்தது. இரண்டும் இளந்தளிர்கள் விட்டு வளர்ந்தன. பருவ காலத்தில் அரும்பு விட்டு பூத்து குலுங்கின. அந்த பூஞ்செடியையும் மலர்கொடியையும் வேரோடு பிடுங்கி நெருப்பிலே போட்டு பொசுக்கும் பொறுப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. சத்ருகனா, அது எவ்வளவு குரூரமான பொறுப்பு என்பதை நீ கொண்டு வந்த இந்த ஓலைகளிலிருந்து நன்றாக அறிகிறேன். மகேந்திர பல்லவர் பெருமூச்சு விட்டுவிட்டு, சத்ருகனா, மாமல்லரின் கோமள இருதயத்தை நான் எவ்வளவு தூரம் புண்படுத்தியிருக்கிறேன் தெரியுமா? எவ்வளவு தூரம் அவன் மன உறுதியை சோதித்திருக்கிறேன் தெரியுமா? இதை கேள் என்று கூறி ஓலையிலிருந்து பின்வரும் பகுதியை வாசித்தார். என் ஆருயிரே, உன்னை வந்து பார்ப்பதற்கு என் உயிர், உடல், ஆவி அனைத்தும் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த காஞ்சி கோட்டையைப் போல் 100 மடங்கு கட்டும் காவலும் உள்ள கோட்டைக்குள்ளே என்னை வைத்திருந்தாலும் எல்லா கட்டுக்காவலையும் மீறிக்கொண்டு உன்னிடம் நான் பறந்து வந்து விடுவேன். கடல்களுக்கு நடுவில் உள்ள தீவில் ராவணன் சீதையை சிறை வைத்தது போல் உன்னை யாராவது வைத்திருந்தால் அங்கேயும் உன்னை தேடி வந்தடைவேன். சொர்க்கலோகத்திலே இந்திரனும் பாதாள லோகத்திலே விருத்திராசுரனும் உன்னை சிறைப்படுத்தியிருந்தாலும் நான் உன்னை வந்து அடைவதை தடைப்படுத்த முடியாது. ஆனால் இதையெல்லாம் காட்டிலும் பெரிதான தடை வந்து குறுக்கிட்டு இருக்கிறது. அது என் தந்தையின் கட்டளைதான். தாம் அனுமதி அளிக்கும் வரையில் காஞ்சிக்கோட்டையை விட்டு வெளியே போகக்கூடாதென்று மகேந்திர பல்லவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். சிவகாமி, இந்த உலகத்தில் என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டு என்றால் அது என் தந்தையின் கட்டளையை மீறுவதுதான். நெற்றிக்கண் படைத்த சிவபெருமான் என் முன்னால் பிரத்யட்சமாகி மகேந்திர பல்லவரின் கட்டளைக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்யச் சொன்னால் ஒரு நாளும் அதை நான் செய்ய மாட்டேன். அவ்வளவு தூரம் என் பக்திக்கு உரியவரான என் தந்தை இப்போது என்னை எப்பேற்பட்ட கொடுமைக்கு ஆளாக்கிவிட்டார் தெரியுமா? என்னுடைய உயிரை காட்டிலும் எனக்கு பிரியமான காதலிகள் இருவரையும் நான் சந்திக்க முடியாதபடி செய்துவிட்டார். அந்த 2 காதலிகளில் ஒருத்தி ஆயன சிற்பியின் மகள் சிவகாமி. அவளை அரண்ய மத்தியில் உள்ள தாமரை குளக்கரையில் நான் ஏகாந்தமாக சந்திக்க விரும்புகிறேன். இன்னொரு காதலி யார் தெரியுமா? அவள் பெயரை உனக்கு சொல்லட்டுமா? சொன்னால் நீ அசூயை அடையாமல் இருப்பாயா? அவள் பெயர் ஜெயலக்ஷ்மி. அந்த காதலியை நான் இரத்த வெள்ளம் ஓடும் யுத்த காலத்தின் மத்தியில் சந்திக்க ஆசைப்படுகிறேன். சந்தித்து அவள் என் கழுத்தில் சூடும் வெற்றி மாலையுடனே திரும்பி வந்து உன்னை பார்க்க விரும்புகிறேன். மகேந்திரர் இவ்விதம் வாசித்தபோது சத்ருகனன் தலை குனிந்து பூமியை பார்த்த வண்ணம் நின்றான். கேட்டாயா சத்ருகனா, இப்பேற்பட்ட புதல்வனை பெறுவதற்கு நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? ராமனை பெற்ற தசரதரை விட நான் பாக்கியசாலி அல்லவா? ராமன் அப்படி என்ன தியாகம் செய்துவிட்டான்? ராஜ்யத்தை துறந்து சீதையோடும் லக்ஷ்மணனோடும் வனத்துக்குச் சென்றான். ராஜ்யம் ஆளுவதைக் காட்டிலும் வனத்தின் உல்லாச வாழ்க்கையை ராமன் விரும்பியதில் வியப்பு என்ன? ஆனால் தந்தையின் வாக்கை பரிபாலனம் செய்யும் பொருட்டு வனத்துக்குப் போவதைக் காட்டிலும் போர்க்களத்துக்குப் போகாமல் இருக்க 100 மடங்கு மன உறுதி வேண்டும். பரிசுத்தமான இளம் உள்ளத்திலே முதலாக காதலித்த பெண்ணை பார்க்கப் போகாமல் இருப்பதற்கு அதை காட்டிலும் 1000 மடங்கு திடசித்தம் வேண்டும். இத்தகைய கடும் சோதனையில் நரசிம்மன் தேறியிருக்கிறான் என்பதை நினைக்கும்போது என் உள்ளம் பூரிக்கிறது. ஆனால் சோதனையை ஏற்படுத்திய நானோ படுதோல்வி அடைந்தேன். நரசிம்மனையும் சிவகாமியையும் பிரித்து வைத்திருந்தால், அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருந்தால் சிவகாமியின் காதல் வலையிலிருந்து நரசிம்மன் மீண்டு விடுவான் என்று நினைத்தேன். காதலை நெருப்பு என்று கூறுவது முற்றும் பொருத்தமானது சத்ருகனா. நெருப்பு சொற்பமாயிருந்தால் காற்று அடித்ததும் அணைந்து விடுகிறது. பெரு நெருப்பாயிருந்தால் காற்று அடிக்க அடிக்க நெருப்பின் ஜுவாலை அதிகமாக கொழுந்துவிட்டு எரிகிறது. நெருப்புக்கு காற்று எப்படியோ
அப்படி காதலுக்கு பிரிவு என்று தோன்றுகிறது. பொய்க்காதலாயிருந்தால் பிரிவினால் அது அழிந்து விடுகிறது. உண்மை காதலாயிருந்தாலோ பிரிவினால் அது நாளுக்கு நாள் வளர்ந்து பெருநெருப்பாய் மூழ்கிறது. நரசிம்மன் விஷயத்தில் அப்படித்தான் நடந்துவிட்டது. நான் எவ்வளவோ யோசனை செய்து போட்ட திட்டங்களையெல்லாம் காமதேவன் தன்னுடைய மெல்லிய பூங்கணை ஒன்றினால் காற்றில் பறக்கச் செய்து விடுவான் போலிருக்கிறது. சத்ருகனா, வாதாபி சக்கரவர்த்தியிடம் தோற்றாலும் தோற்கலாம். கேவலம் மன்மதனுடைய மலர்கணைக்கா மகேந்திர பல்லவன் தோற்றுவிடுவது? ஒரு நாளும் இல்லை என்று கூறி மகேந்திர சக்கரவர்த்தி மீண்டும் சிரித்தபோது அவருடைய சிரிப்பில் எக்களிப்பு துணித்தது. மாமல்லனுக்கு நான் இட்ட கட்டளையை இந்த கணமே மாற்றிவிடுகிறேன். சத்ருகனா, நான் தரும் ஓலையை எடுத்துக்கொண்டு வாயுவேக மனோவேகமாய் காஞ்சிக்குப் போக வேண்டும். தலைக்காட்டிலிருந்து துர்விநீதனுடைய சைன்யம் காஞ்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து நிர்மூலமாக்குவதற்கு நரசிம்மன் போர்க்களத்துக்கு செல்லட்டும். போவதற்கு முன்னால் ஆயனர் வீட்டுக்கு போய் சிவகாமியை பார்த்துவிட்டு போவதாயிருந்தாலும் போகட்டும். அதற்கு நான் குறுக்கே நிற்கப் போவதில்லை. இதை கேட்டதும் சத்ருகுணனுடைய முகத்தில் தோன்றிய விசித்திரமான புன்னகை, என்னிடம் கூடவா உங்களுடைய கபட நாடகம் என்று கேட்பது போல் இருந்தது. அத்தியாயம் முடிவு.